வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு ஏன் அவர்களின் தசைகளில் இறுக்கம், அகடன் ஏற்படுகிறது என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன். அப்படின்னு வீடியோவை தொடங்கலாம். பார்க்கின்சன் என்பது சாதாரண மூட்டு நோய் அல்ல. இது மூளையுடன் தொடர்புடைய நரம்பியல் நோயாகும். இப்பொழுது மூளையில் ஒரு பகுதி உள்ளது, அதை சப்ஸ்டான்ஷியா நைக்ரா என்று அழைக்கப்படுகிறது. சப்ஸ்டான்ஷியா நைக்ரா ஒரு ரசாயனத்தை வெளியிடுகிறது, அதை டோபமின் என்று அழைக்கப்படுகிறது. டோபமின் என்பது நமது இயக்கத்தையும் நமது தசைகளை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் செய்கிறது. ஆனால் எந்த ஒரு காரணத்தினாலும் ஏதேனும் நடக்கலாம். நீங்கள் மிக அதிகமாக மன அழுத்தம் எடுத்துக்கொள்கிறீர்கள், மிக அதிகமாக யோசிக்கிறீர்கள், உங்கள் தூக்கம் முழுமையாக கிடைக்கவில்லை, அல்லது நீங்கள் ரசாயனங்கள் போன்றவை உள்ள இடத்தில் வேலை செய்கிறீர்கள். உதாரணமாக, விவசாயிகள் தங்கள் வயல்களில் மருந்துகளை தெளிக்கிறார்கள், நீண்ட நேரம் வயலில் வேலை செய்கிறார்கள், மருந்துகளை தெளிக்கிறார்கள். இதனால் டோபமின் என்பது மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. ஏனெனில் இந்த ரசாயனங்கள் சப்ஸ்டான்ஷியா நைக்ராவை மெதுவாக அழிக்க ஆரம்பிக்கின்றன. நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்கள், அதிகமான மன அழுத்தம் எடுத்துக்கொள்கிறீர்கள், மனதளவில் மிகவும் குழப்பமாக இருக்கிறீர்கள் என்றாலும் உங்கள் சப்ஸ்டான்ஷியா நைக்ராவின் செல்கள் மெதுவாக அழிக்கப்படுகின்றன. அவை மெதுவாக அழிக்கப்படும் போது டோபமின் எனும் ரசாயனமும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. இதனால் மூளை மற்றும் தசைகள் ஒருவருடன் ஒருவராக இணைந்து செயல்பட முடியவில்லை. அதனால் உங்களுக்கு தசை இறுக்கம், அகடன் ஏற்படுகிறது. உங்களுக்கு நடக்கவும் நகரவும் சிரமம் ஏற்படுகிறது. டோபமின் குறைவால் தசைகளுக்கு சரியான சிக்னல் செல்லவில்லை. அதனால் நோயாளிக்கு தசை இறுக்கம், அகடன் ஏற்படுகிறது. இப்போது இந்த அகடன் எந்த வகையில் இருக்கலாம், அது எப்படி இருக்கும்? பல நோயாளிகள் தங்கள் கைகள் மற்றும் கால்கள் முற்றிலும் இறுகிவிட்டதாக உணர்கிறார்கள். மரம் போல் முற்றிலும் கடினமாகிவிட்டது போல் இருக்கிறது. பல நோயாளிகள் தங்களுக்கு கழுத்தில் வலி இருப்பதாக உணர்கிறார்கள். நகர்வதில், அசைவதில் அவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. அவர்கள் தூங்கும் போது பக்கமாக திரும்ப முயற்சிக்கும் போதும் அவர்களுக்கு அதிக வலி ஏற்படுகிறது. இறுக்கம், அகடன் உணரப்படுகிறது. ஏன் இது நடக்கிறது என்றால் டோபமின் குறைவால். இப்ப இந்த டோபமின் ஏன் குறையுது? நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பு அதிகமான மன அழுத்தம் எடுத்துள்ளீர்கள். அதன் காரணமாக சப்ஸ்டான்ஷியா நிக்ரா அழிகிறது மற்றும் டோபமின் குறைவாகிறது. மன அழுத்தம் காரணமாக மட்டும்தான் இது நடக்க வேண்டும் என்பதில்லை. பார்க்கின்சன்ஸ் நோய் வயது காரணமாகவும் ஏற்படலாம். உங்கள் வயது 60 கடந்திருந்தாலும் அல்லது 50 கடந்திருந்தாலும் பல நோயாளிகளில் இது காணப்படுகிறது. எந்த நோயாளியின் தசைகளில் அதிகமான இறுக்கம் உணரப்பட்டால் நோயாளி என்னென்ன உணர்வுகளை அனுபவிப்பார் என்பதை பார்க்கலாம். முதலில் உங்கள் தசைகளில் அதிகமான இறுக்கம் இருந்தால் உங்கள் நடையை மிகவும் மெதுவாகும். இதைத்தான் நாம் பிரேடிகினீசியா என்று அழைக்கிறோம். இரண்டாவது, உங்கள் கைகளில் அதிகமான நடுக்கம், ட்ரெமர்ஸ் உணரப்படும். நடுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க கையை உயர்த்துறதிலும் உங்களுக்கு நிறைய சிரமம் இருக்கும். பக்கமாக திரும்புவதிலும் உங்களுக்கு அதிக சிரமம் ஏற்படும். உங்கள் தசைகளில் அதிகமான இறுக்கம் வந்துவிட்டால் நின்று கொள்ளுவதிலும் உங்களுக்கு சிரமம் ஏற்படும். பல நோயாளிகள் சொல்கிறார்கள், மேடம், நாங்கள் நின்று கொள்ள முடியவில்லை, எங்கள் உடலில் இவ்வளவு இறுக்கம் வந்துவிட்டது, எங்க இறுக்கம் ரொம்ப அதிகமாகிவிட்டச்சு. பல நோயாளிகள் சமநிலை பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு இப்போதுதான் விழுந்துடுவோம், அல்லது வலது பக்கம் விழுவோம், அல்லது பின்னால் இடது பக்கம் அல்லது முன்னால் விழுவோம் என்று தோன்றும். அவர்களுக்கு விழுந்து விடுவோம் என்ற உணர்வு ஏற்படும். இதற்கு பின்னணி காரணம் உங்கள் தசைகளில் ஏற்படும் இறுக்கமே. தசைகள் ஏன் இறுக்கமாகின்றன என்றால் டோபமின் குறைவால். அதனால் உங்கள் தசைகளுக்கு சிக்னல் செல்ல முடியவில்லை. உங்கள் உடலில் மிகவும் அதிகமாக இறுக்கம் உணர்ந்தால் சில உடற்பயிற்சிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் இறுக்கத்தை எளிதாக குறைக்கலாம். மசாஜ் செய்வதன் மூலம் உங்கள் இறுக்கத்தை குறைக்கலாம். உங்கள் உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ள பொருட்களை சேர்க்கவும். அதில் ஓமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ள விதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு ஆளி விதை, வால்நட் போன்றவை. இவற்றை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். இவற்றில் ஓமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக உள்ளது. இது உங்கள் நியூரான்களின் நியூரோபிளாஸ்டிசிட்டியை மேம்படுத்துகிறது, டோபமினை சமநிலைப்படுத்த உதவுகிறது மற்றும் உங்கள் தசைகளின் இறுக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது. இன்றைய ஷிப்பின்வில் பார்க்கின்சன் நோயாளிகளின் தசைகளில் ஏன் இறுக்கம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.